ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஃபாண்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறேன். 2 ஃபாண்ட் இருக்கும், 2 ஃபாண்ட்டையும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கண்டிப்பாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் லைன் இருக்கும், அங்கே வச்சுட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அந்த ரெக்டாங்கிள் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அது கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே ரெக்டாங்கிள் லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக கீழே வந்து கொண்டு வந்துட்டேன், ரெக்டாங்கிள் கீழே. இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போயிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஃபேஸ் தெரியுற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஐ தெரியுற மாதிரி வச்சுருக்கேன், லிரிக்கு ஏற்ற மாதிரி. நீங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐ தெரியுற மாதிரி வச்சுருங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கும், அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழெல்லாம் நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, இதோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்டாங்கிளுக்கு நேராக வச்சுக்கோங்க. அடுத்த ரெக்டாங்கிளுக்கு இருக்கிற ரெட் லைனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அதை அடுத்த ரெக்டாங்கிளுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ரெக்டாங்கிளுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் 2 ரெக்டாங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதுக்கு க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு இதில் கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே இந்த இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அதோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்ரீன் ஸ்க்ரீன்லேயும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்லேயும் ஆட் பண்ணியாச்சு. அதாவது நான் இப்போ ரெக்டாங்கிளுக்கு கீழே ஆட் பண்ணியிருப்போம், அது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குரூப் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது நாமளே தான் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ப்ரீசெட்டில் கொடுக்க போகிறதால நாமளே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு அதை கடைசி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வித்தில் வேணும்னு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது வித்து ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போதும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை டாப்பில் வந்து வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெட் லைனை வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆப்ஷன் வரும். அதில் 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிட் ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு 4 டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து அடுத்தடுத்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் 4 டைம் வந்து கொடுத்துட்றேன். சப்போஸ் உங்களுக்கு 4 டைம் கொடுத்தோம் கீழே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா இமேஜையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து எடிட் குரூப் கொடுத்து நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போயிட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. அந்த குரூப்பில் மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக ஒரு குரூப் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீஃபேம், கடைசியில் ஒரு கீஃபேம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் கீஃபேமில் வச்சுட்டு லெஃப்ட் சைட்னா ரைட் சைடு வந்து ஹைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் கீஃபேம் வந்து அப்படியே விட்டுருங்க. கடைசி கீஃபேம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீஃபேம் எப்படி ஆட் பண்ணீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்க்ரால் பண்ணி வச்சுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஸ்மூத்தாக. இப்போ இது இன்னும் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 கீஃபேமுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 கீஃபேமுக்கும் சென்டரில் வச்சுட்டு இதில் கிராஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதில் போயிட்டு அது மூணாவது கிராஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக வருது. இந்த மாதிரி மற்ற எல்லா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்போசிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இமேஜும் கடைசி இமேஜும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜும் தேர்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி. அதில் போய் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டில் போயிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 9.71 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து 1 வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் மூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லா இமேஜும் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.